அன்பு குட்டீஸ். ஒரு அழகான அடர்ந்த காட்டுல குஞ்சுன்னு ஒரு குறும்புக்கார குரங்கு இருந்துச்சு. அதுக்கு மரத்துல தாவி குதிக்கிறதுனாலே ரொம்ப பிடிக்கும். குஞ்சு மத்த குரங்குகள் மாதிரியே இருந்துச்சு. ஆனா, அதுகிட்ட ஒரு ரகசியம் இருந்துச்சு. ஒரு நாள் அது உயரமான ஒரு மரத்துல ஏறி யாருக்கும் தெரியாத ஒரு மறைவான இடத்துக்கு போச்சு. அங்க என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு பளபளக்கும் தங்க வாழைப்பழம். அடடா! அது வெறும் வாழைப்பழம் இல்ல, மந்திர வாழைப்பழம். குஞ்சு அந்த தங்க வாழைப்பழத்த எடுத்ததும், தன்னோட ஆசைய நெனச்சுச்சு. எனக்கு நெறைய புது பழங்கள் வேணும்னு நெனச்சதும், ஒரு சின்ன பளபளப்பு அந்த பழத்திலிருந்து வந்துச்சு. அது நெனச்ச மாதிரியே, சுவையான புது பழங்கள் நெறைய வந்துச்சு. ஒரு நாள், ஒரு குட்டி பறவையோட கூடு உடைஞ்சு போச்சு. குஞ்சு அந்த தங்க வாழைப்பழத்தோட சக்திய பயன்படுத்தி, அந்த கூட்ட புதுசா சரி செஞ்சுச்சு. இன்னொரு முறை ஒரு குட்டி மான் குட்டி பயந்து போயிருந்துச்சு. வாழைப்பழம் மீண்டும் ஒளிர, குஞ்சு அத தைரியப்படுத்த ஒரு வழிய காட்டுச்சு. ஒரு சமயம் ஒரு குட்டி செடி தண்ணி இல்லாம வாடிப் போயிருந்துச்சு. குஞ்சு ரொம்ப யோசிச்சு, அந்த தங்க வாழைப்பழத்த பயன்படுத்தி, அந்த செடிக்கு தேவையான தண்ணீர கொண்டு வந்துச்சு. அந்த செடி உடனே அழகா பூக்க ஆரம்பிச்சுச்சு. குஞ்சு ரொம்ப சந்தோஷமா அந்த தங்க வாழைப்பழத்த உபயோகிச்சுச்சு. ஆனா, அதுக்கு புரிஞ்சுச்சு. இந்த வாழைப்பழத்தோட சக்தி தீர்ந்து போயிடக் கூடாதுன்னு. ஏன்னா, அது ரொம்ப நல்லதுக்கு மட்டும் உபயோகப்படுத்தணும்னு அது நெனச்சுக்கிச்சு. அதனால, அது தங்க வாழைப்பழத்த ரொம்ப பாதுகாப்பா, பழையபடி யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல பத்திரமா வச்சுச்சு. ஏன்னா, இந்த வாழைப்பழம் ஒரு பெரிய மந்திர சக்தி கொண்டதுன்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சு. குஞ்சு வழக்கம் போல மத்த குரங்குகளோட விளையாடப் போச்சு. மாயக் குரங்கின் தங்க வாழைப்பழம் வெறும் சாகசத்துக்கு மட்டுமில்லாம, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யவும் உபயோகப்பட்டது குட்டீஸ். நாளைக்கு வேற ஒரு அழகான கதையோட உங்களை சந்திக்கிறேன்.